அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம குண்டலினி சக்தியை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு போகுது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். அதாவது குண்டலினி சக்தி வெறும் நெகட்டிவ் எனர்ஜியை மட்டும் டெவலப் பண்ணுறது கிடையாது, அது நமக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியும் அது டெவலப் பண்ணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு குண்டலினியோட எனர்ஜி நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். குண்டலினி மகாசக்தி மனம், உடல், உயிர் இந்த மூணுக்கும் ஆற்றலை கொடுக்கும். அப்போது இந்த சக்தியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம அறிவாற்றலை வச்சு தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்ம புத்தி அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணும்போது இதை கரெக்டான வழியில் நம்ம கொண்டு போக முடியும். இந்த குண்டலினி மகாசக்தியோட ஆற்றலை பஞ்சபூதங்களில் இருக்கிற ஆற்றலை கிரகித்து நம்ம உடம்புக்கு எந்தளவுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ பஞ்சபூதங்கள் அப்படின்றப்போ நம்ம பஞ்சபூதங்களை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். அப்போது பஞ்சபூதங்களை நம்ம நார்மலாக எப்படி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உணவு வழியாக தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ உணவு, நீர் அப்படின்ற நிலையில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்போ உணவு சாப்பிடும்போது அந்த உணவில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி மனசில் சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த உணவு எந்த மாதிரி உணவாக இருக்கணும் அப்படின்றத நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அப்போது உணவை 3 விதத்தில் பிரிச்சுக்கலாம். அதாவது சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்ற 3 விதத்தில் பிரிச்சுக்கலாம். இதில் சத்வம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு உணவு சாத்வீகமாக இருக்கோ, நல்ல உணர்வுகளை தரக்கூடியதாக இருக்கோ அதை நம்ம சாத்வீகம் அப்படின்னு சொல்லுவோம், அதை சத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மனசில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது ரஜஸ் அப்படின்னு சொல்கிறது. அது உணவில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சியை மாற்றிக்கொண்டே இருக்கிற தன்மையில் இருக்கிறதுனால அதை ரஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தமஸ் அப்படின்ற ஒரு இதில் ஒரு சர்டைன் ஃப்ரீக்குவன்சி இருக்கும். அப்போது சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்ற உணவு நிலையில் இந்த ஃப்ரீக்குவன்சிஸ் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போது நம்ம சாத்வீக உணவை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சத்வ குணங்கள் ஏற்படும். அதே ரஜஸ் அப்படின்ற உணவுகளில் அந்த ஃப்ரீக்குவன்சி மனசில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். அப்புறம் தமஸ் அப்படின்ற நிலையில் அந்த ஃப்ரீக்குவன்சியில் மனசு லோயர் தாட்ஸை கிரகிக்கும். அப்போது ரஜஸ் அப்படின்றது சத்வம் அப்புறம் தமஸ் இந்த ரெண்டும் கலந்த ஒரு நிலையாக இருக்குது. அப்போது சத்வம் அப்படின்ற உணவை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஆன்மீகத்தில் உயர்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அதே தமஸ் அப்படின்றப்போ அது நம்மளை சோம்பேறித்தனத்தில் கொண்டு போகும். ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த மனசு சோம்பேறித்தனத்தில் இருக்கோ அதில் ஈவில் டெண்டன்சிஸ் டெவலப் ஆகும். அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு அந்த தமஸ் அப்படின்ற ஒரு உணவு நிலையில் அந்த ஃப்ரீக்குவன்சி ஒரு காரணமாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியும் மனசில் மாற்றம் ஏற்படுத்தும். அப்போ ரஜஸ் அப்படின்றது ரெண்டும் சேர்ந்தது, அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் தாட்ஸும் வரும், நெகட்டிவ் தாட்ஸும் வரும். அப்போ இந்த 3 குணமும் நம்ம எடுக்கிற உணவுகள்லேருந்து டெவலப் ஆகுது. அப்போ இந்த 3 குணங்களும் உங்கள் மனசில் ஏற்படுத்துகிற நல்ல குணத்துக்கும் தீய குணத்துக்கும் காரணமாக இருக்குது. அப்போது ஆன்மீகத்தில் உயரணும் அப்படின்னா நீங்கள் சத்வம் அப்படின்ற உணவு நிலைகளை எடுத்துக்கணும். நல்ல சிந்தனை வளர்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நீங்கள் சாத்வீக உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது தியான பயிற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆழ்நிலை தியானம் சித்தியாகும். ஏன்னா இந்த மனசில் சலனம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் தியானம் வெற்றியாகும். அப்போது அந்த தியானத்தில் மிகவும் ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது மட்டும்தான் உங்களோட உண்மையான சக்தி வெளிப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு தியானத்தில் ஆழ்ந்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆன்மா விழிப்படையும். அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா அது இன்ஃபினிட், அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இறைநிலை அப்படின்ற நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு உணவு ஒரு தடையாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போது உணவில் நீங்கள் கவனம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இறைநிலைக்கு போகிறதுக்கு அது ஒரு வழிவகுக்கிறதா இருக்கும். அப்போது நீங்கள் இறைநிலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் சாத்வீக உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும்.
அதே சமயத்தில் தியான பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆன்மீகத்தில் டெவலப்மெண்ட்டுன்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா உங்களோட மனசே உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு சலனம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசுக்கு அமைதியாகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது தியானத்தில் முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால தான் நம்ம சாத்விக உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு இந்த தடங்கள்லாம் கிடையாது. ஆன்மீகத்தில் உயரணுன்றதுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் பயன்படுமே தவிர, நீங்கள் உலக வாழ்க்கைக்கு நான்வெஜ்ஜை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இறைநிலைக்கு உயரணும் அப்படின்ற நிலைக்கு வரும்போது மட்டும்தான் இந்த நான்வெஜ் அப்படின்றது, இந்த அசைவ உணவு அப்படின்றது ஒரு தடங்களாக இருக்குது. ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இது எந்த விதத்துலேயும் தடங்கள் ஏற்படுத்துறதில்ல. ஆனால் சாதாரண வாழ்க்கை அப்படின்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கும் இல்லைங்களா? ஒருத்தருக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு டெஃபினேஷனாக இருக்கும், ஒருத்தருக்கு எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு டெஃபினேஷனாக இருக்கும். இப்படி ஆயிரக்கணக்காக இந்த டெஃபினேஷன்ஸ் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வாழணுன்ற அந்த எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வாழ்க்கையும் இருக்கும். அப்போது சாதாரண உலக வாழ்க்கையை வாழும்போது அசைவ உணவு சாப்பிட்றதுக்கும் சைவ உணவு சாப்பிட்றதுக்கும் பெரிய வித்தியாசம் வர்றதில்லை. ஆன்மீகம் அப்படின்ற ஒரு நிலையில் வரும்போது மட்டும்தான் அது மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போது அமைதியான மனோநிலை வேணும் அப்படின்னா உங்களுக்கு சாத்வீக உணவுகள் தான் உதவி செய்யும். தியானம் அப்படின்ற நிலைக்கு வரும்போது உங்கள் மனசு அமைதி அடைஞ்சால் மட்டும்தான் ஆழ்நிலை தியானம் சித்தியாகும். அங்கே சலனம் ஏற்பட்டால் அந்த தியானம் கலைஞ்சிரும். அதனால் உணவு முறையை நீங்கள் சாத்வீகமாக கொண்டு போனால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் உயர முடியும். ஆனால் சாதாரண வாழ்க்கையில் ஆன்மீகம் அல்லாத நிலையில் அது எந்த விதமான மாற்றத்தையும் பெருசாக ஏற்படுத்துறதில்ல. அதில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியாது. மெயினாக நம்ம தியானம் பண்ணும்போது மனசோட அமைதி நிலையை தான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் இந்த உணவு நிலையோட அந்த ஃப்ரீக்குவன்சி நம்மளை பாதிக்கும். அப்போ ஒவ்வொரு உணவு முறையிலையும் இந்த ஃப்ரீக்குவன்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றதா இருந்தால் கூட உப்பு, புளி, காரம் போன்ற உணவு நிலைகளை அளவோடு எடுத்துக்கணும். அதுலேயும் நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கக்கூடாது. அதில் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது அதுலேயும் உங்கள் மனசோட ஃப்ரீக்குவன்சியில் மாற்றம் ஏற்படும். அப்போது நீங்கள் உணவு சாப்பிடும்போது அது சுவையாக இருக்கணும். அந்த சுவைக்கு எந்த அளவுக்கு உப்பு, காரம், புளி வேணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அது அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு தியானத்தில் வெற்றி கிடைக்காது. அப்போது மனசோட சந்தோஷத்துக்கு உணவில் இருக்கிற ருசியும் ஒரு காரணமாக இருக்குது. அதில் அளவு முறை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அளவோடு இருந்தால் நல்லது, அந்த அளவுக்கு மீறினா அது நஞ்சாக போகுது. அதனால தான் நம்ம உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கோம். அப்போ தியானம் பண்ணும்போது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அப்போது தியானம் பண்ணும்போது சாத்வீக உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தியானத்தில் நல்ல முன்னேற்றம் தரும். ரஜஸ், தமஸ் அப்படின்ற உணவு நிலைகள் உலக வாழ்க்கைக்கு பயன் தரும். ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்கு சாத்வீக உணவுகள் தான் பயன் தரும். அதே மாதிரி உணவு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கவே கூடாது. உணவை நீங்கள் குறைச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அளவுக்கு தகுந்த மாதிரி தான் உணவை எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு மேலே எடுத்துட்டோன்னா தியானம் பண்ணும்போது அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் மைண்டில். ஏன்னா ஃபிசிக்கலி நீங்கள் அன்ஈஸினஸ் ஃபீல் பண்ணும்போது அது உங்கள் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கும்போது உடம்புல அசௌகரியம் இருக்கும். அப்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் உணவு அளவாக எடுத்துக்கணும். மெயினாக தியானம் பண்ணுறதுக்கு உகந்த டைம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் தான். அந்த விடியற்காலை அப்படின்ற அந்த நிலையில் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் செரிமானமாகி கிளியராக இருக்கும், வயிறு காலியாக இருக்கும். அப்போது வயிறு காலியாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் தியானம் பண்ணும்போது அதிகப்படியான ஆற்றல் உடம்பு அப்சர்வ் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு அந்த பசி அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது இந்த ஆற்றல் அதிகமாக உடம்பால் ஈர்க்கப்படும். அதனால் தியானம் பண்ணும்போது கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் பண்ணுங்கள். அதுக்கு உகந்த டைம் பார்த்திங்கன்னா விடியற்காலை, அதாவது காலையில் ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ரொம்ப அருமையான டைம் இருக்கும். அப்போ காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வயிறு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காத ஒரு டைமாக இருக்கும்.
அந்த டைமில் நீங்கள் தியானம் பண்ணும்போது அந்த தியானம் வந்து மிகவும் ஆழ்ந்த தியானத்துக்கு போகும். ஆனால் தியானம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். எப்போல்லாம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் தியானம் பண்ணலாம். எந்த விதத்துலேயும் உங்கள் தியானத்துக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து தடங்களாக இருக்கக்கூடாது. நேச்சுரலாக வந்து உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து தாராளமாக தியானம் பண்ணலாம். அது காலையிலையாக இருந்தாலும் சரி, இல்லை மாலை நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து டே டைம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக தியானம் பண்ணலாம். அப்போது உணவு, நேரம், காலம் இந்த மூன்றையும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். எல்லாம் கூடி வர மாதிரி நீங்கள் உங்களை அமைச்சுக்கணும். தியானத்தில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் சாத்வீக உணவுகளை எடுக்க பாருங்கள். அப்படி சாத்வீக உணவுகளை எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை அளவு முறையோடையும் கையாளணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தியானத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தியானம் பண்ணதுக்கு அப்புறமும் எப்பவுமே வந்து நீர் அருந்த பாருங்கள். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீர் அருந்திட்டு அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற மெடிடேஷனில் நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஃப்ரீக்குவன்சி அந்த நீரில் வந்து மெமரிஸாக வந்து ரெக்கார்ட் ஆகும். அந்த நீரில் வந்து அந்த கிரகிப்புத்தன்மை வந்து அந்த எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி தியானம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீர் எடுத்துக்கணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உடம்பு வந்து தியானம் பண்ணதுக்கப்புறம் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும், ரொம்ப சூடாகும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு அந்த நீர் வந்து பயன்படும். அதனால் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நீர் அருந்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எப்பவுமே தண்ணி குடிக்கும்போது தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் குடிக்கணும். நீங்கள் கொதிக்காத நிலையில் இருக்கிற தண்ணியை குடிக்கும்போது சிலவங்களுக்கு ஒத்துக்கும், சிலவங்களுக்கு ஒத்துக்காது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொதிக்க வைக்காத நீரை வந்து குடிக்கும்போது அதில் அதிகப்படியான நுண்கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் வந்து உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படுத்தும். அப்போது நீர்னால் எந்த உபாதையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் எப்பவுமே தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதை வந்து ஆற வச்சு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். அதே டிஸ்டில்டு வாட்டர் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஆனால் டிஸ்டிலேஷன் பண்ணாத தண்ணியை வந்து நீங்கள் குடிக்காமல் இருக்கிறது நல்லது. அப்போ இந்த மாதிரி விஷயத்துலையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்திகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட தியானம் வந்து உயர்ந்த கட்டத்துக்கு முன்னேறி கொண்டே போகும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரசாயன கலவை இருக்கும் நீர்களை வந்து பருக வேண்டாம். அதாவது குளிர்பானங்கள். இந்த குளிர்பானங்களில் நிறைய ரசாயன கலவைகள் இருக்கும். அந்த ரசாயனம் வந்து உங்கள் உடம்புல நிறைய நெகட்டிவ் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும். அதனால் மேக்ஸிமம் குளிர்பானங்களை குடிக்காமல் இருக்கிறது நல்லது. இது எல்லாமே தியானத்திற்கு தடங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் உலக வாழ்க்கையில் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதில்ல. அதே மாதிரி அசைவ உணவு சாப்பிடும்போது மனசில் ஏன் டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறேன்னா, அசைவ உணவு அப்படின்றப்போ எந்த அளவுக்கு ஒரு உயிரினம் வந்து எமோஷ்னலாக இருக்கோ அந்த எமோஷ்னல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்ம மனசில் வந்து வெளிப்படும். அதாவது உணவு வந்து ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அந்த உணவை வந்து நம்ம உடம்பை அதை கன்வெர்ட் பண்ணிடுது. அப்போ அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியெல்லாம் நம்ம ஃப்ரீக்வன்சியோட மெர்ஜ் ஆயிரும். அப்படி மெர்ஜ் ஆகும்போது ஏற்கனவே நம்மளோட இயற்கையான ஃப்ரீக்வன்சிக்கு கூட இது ஆட் ஆகும்போது அதில் சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் அப்படின்றது உணர்வுகளின் மாற்றங்கள். அந்த மாற்றம் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸ் ஏற்படுறதுனால வருது. அசைவ உணவு எடுக்கும்போது எமோஷ்னல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உணர்வு நிலையில் மாற்றங்கள். அந்த உணர்வு நிலை வந்து ஒரே மாதிரி இருக்காது எப்பவுமே. அதில் மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த மாற்றங்கள்லாம் மனசில் வந்து ஒரு சலனத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். உயிரினங்களுடைய உணர்வுகள் மனிதனுக்கு தியான நிலைக்கு தடங்களாக இருக்குது. அந்த உணர்வுகளெல்லாம் மனசோட காந்த நிலைகளில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போது அங்கே மனசு சலனம் அடையும். அந்த சலனங்கள் தியானத்தில் தடங்களை ஏற்படுத்தும். அப்போது இதையும் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அப்போது குண்டலினி மகாசக்தி நம்ம கருமையத்தில் இருக்கிற எண்ணத்துக்கு மட்டும் சக்தி கொடுக்கறதில்ல, அதுபோக நம்ம எடுக்கிற உணவுகளில் இருக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சிக்கும் எனர்ஜி கொடுக்கும். அப்போது நம்ம வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் உணவும் வந்து ஒரு காரணமாக இருக்குது. அப்போ தியானத்தில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயத்த உங்கள் கூட அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.